ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நாம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 23வது பாசுரம். இந்த பாசுரத்தின் வரிகளை அடியின் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பாருங்க. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் 1வது பாசுரத்துல இருந்து 5வது பாசுரம் வரையும் மார்கழி மாதத்துடைய சிறப்புகளையும், அந்த நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற விரத முறைகளையும், இந்த நோன்பு இருக்கிறதுனால நாடே செழிப்பா இருக்கும், மழையெல்லாம் பொழிஞ்சு எல்லா நாடெல்லாம் செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெய்யக்கூடிய மழைய கண்ணனோடு ஒப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அவருடைய நாமத்தை சொன்னாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரம் வரையும் உறங்கிக் கொண்டிருந்த தோழிகள் எல்லாத்தையும் எழுப்புனாங்க. இப்போ 16வது பாசுரத்துல இருந்து 20வது பாசுரம் வரையும் இந்த உறங்கிக் கொண்டிருந்த தோழிகளையும் அழைத்து கொண்டு ஆண்டாள் நாச்சியார் அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய அத்துணை தோழிகளோடும், அவங்க எல்லாரையும் ஆயர்குல பெண்ணாக தானே நினைச்சாங்க. அவங்க அத்துணை பேரும் நந்தகோபருடைய இல்லத்துக்கு சென்றார்கள். அங்கே வாயில் காப்பாளனை எழுப்பி அவருடைய அனுமதி வாங்கிட்டு உள்ள நந்தகோபரையும் யசோதா தேவியாரையும் பலர்தேவியரையும் கண்ணனையும் எழுப்பினாங்க. அதுக்கப்புறம் கண்ணனோடு இணைந்து உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டியை எழுப்பினாங்க. அப்புறம் நப்பின்னை பிராட்டியையும் கண்ணனையும் எழுப்பினாங்க. அதுக்கப்புறம் 21வது பாசுரத்துல இருந்து 22வது பாசுரம் வரையும் இறைவனை நம்ம எப்படி சரணாகதி பண்ணிக்கணும் அப்படின்ற சரணாகதி தத்துவத்தை நமக்கு சொன்னாங்க. சரணாகதி தத்துவத்தை நமக்கு உணர்த்தி உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய கண்ணனையும் எழுப்பினாங்க. இப்போ கண்ணன் எழுந்துட்ட இப்போ கண்ணனுக்காக ஒரு சிம்மாசனம் இவங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான அழகான ஒரு சிம்மாசனம் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கண்ணா, நீ அந்த சிம்மாசனத்துல சிங்கம் மாதிரி உட்கார்ந்து எங்களுடைய குறைகளை கேட்டு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கண்ணனும் அப்படியே சிங்கம் மாதிரி வராராம். முதல் பாசுரத்திலே சொன்னாங்கல்ல, யசோதை இளம் சிங்கம்னு, அது மாதிரி சிங்கம் மாதிரி வர. அததான் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாசுரத்தின் விளக்கத்தை நம்ம சிந்திப்போம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். மாரி மலை முளைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். மாரி மலை முளைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று அப்படின்னு சொல்றாங்க. மாரி மழைக்காலத்துல மலையில, முளைஞ்சில் குகைக்குள்ள, மன்னி கிடந்துறங்கும் மழைக்காலம் அப்படின்றதுனால மழைக்காக அது என்ன பண்ணுமா, அந்த மலையில குகைக்குள்ளேயே உறங்கி கொண்டிருக்குமா அந்த சீரிய சிங்கம், சிறப்புமிக்க சிங்கம். இந்த சிறப்புமிக்க சிங்கமானது மழைக்காலத்துல மலையில குகைக்குள்ள உறங்கி கொண்டிருக்குமா. அறிவுற்று, அந்த மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ன உடனே அந்த மலையை விட்டு அந்த சிங்கமானது வெளியில வருமா. அந்த வெளியே வரக்கூடிய சிங்கம் எப்படி வருமா, தீ விழித்து தீப்பொறி பறக்கிற கண்களோடும் வேரி மயிர் பொங்க, அதோடைய பிடரி மயிர்கள் எல்லாம் சிலிர்த்து கொண்டு எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து, அப்படி எல்லா திசைகளையும் இப்படி பார்த்துட்டு அதோடைய மேனியெல்லாம் அப்படி சிலிர்த்து கொண்டு அதோடைய சோம்பல் எல்லாம் முறித்து விட்டு அப்படி நிமிர்ந்து பெருமையோடு வருமா. முழங்கி புறப்பட்டு போதருமா போலே, அப்படி கர்ஜனையோடு, அதான் முழக்கத்தோடு அப்படி கர்ஜனையோடு புறப்பட்டு வருவது மாதிரி நீ வரணும் கண்ணா அப்படின்னு கேக்குறாங்க ஆண்டாள் நாச்சியார். அதாவது மாரி காலத்துல, மழை காலத்துல மலையில குகைக்குள்ள, மழைக்காலம் அப்படின்றதுனால அந்த குகைக்குள்ளேயே உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய சிறப்புமிக்க சிங்கமானது, வீரமுடைய அந்த சிங்கமானது கோடை காலம் ஆரம்பிச்ச உடனே, மழைக்காலம் முடிஞ்சு கோடை காலம் ஆரம்பிச்ச உடனே அந்த குகையை விட்டு வெளியில வரும். அப்படி வெளியே வரக்கூடிய சிங்கமானது அப்படி தீப்பொறி பறக்கிற கண்களோடும் அதனுடைய பிடரி மயிர்கள் எல்லாம் சிலிர்த்து கொண்டு, மேனியெல்லாம் அப்படி சிலிர்த்து கொண்டு அப்படி எல்லா 4 திசைகள்ல இப்படி பார்த்துட்டு சோம்பல் முறித்து கொண்டு அப்படி நிமிர்ந்து பெருமையோட நடந்து வரும். வீர நடை போட்டு நடந்து வரும். அப்படி கர்ஜனையோடு, அதனுடைய கர்ஜனையோடு அந்த சிங்கமானது நடந்து வரும். புறப்பட்டு வருவது போல கண்ணா நீயும் அப்படி வரணும் கண்ணா
அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆண்டாள் நாச்சியார். பூவை பூவண்ணா, காயாம்பூ என்று சொல்லக்கூடிய பூவினுடைய நிறத்தை உடையவனே, பூவை பூவண்ணா, உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி. உடைய கோவில், அதாவது அவங்க தூங்கி கொண்டிருந்த, அவர் உறங்கி கொண்டிருந்த அந்த பள்ளியறையத்தான் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பள்ளியறையிலிருந்து எழுந்து, அதான் உன் கோவில் இருந்து இங்கனே போந்தருளி, உன்னுடைய கோவில்ல இருந்து இங்க நீ வரணும் கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து, கோப்புடைய நல்ல வேலைப்பாடுகள்லாம் அமைந்த ஒரு அற்புதமான சிம்மாசனம் உனக்காக தயார் பண்ணி வச்சிருக்கோங்கண்ணா. அந்த சிங்காசனத்துல நீ அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நாங்கள் எல்லாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆண்டாள் நாச்சியார். அதாவது இவங்க அவங்களுக்காக ஒரு அற்புதமான சிறப்பான ஒரு அரியணை சிம்மாசனம் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த சிம்மாசனத்துல அப்படியே சிங்கம் மாதிரி வரணும் கண்ணா. உன்னுடைய இல்லத்திலிருந்து வந்து இங்கு எழுந்தருளி நாங்க உனக்காக சிறப்பாக தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிம்மாசனத்துல அமர்ந்து கொண்டு நாங்கள் எதற்காக வந்தோம் என்ற காரணத்தை ஆராய்ந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் கண்ணா அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல ரொம்ப அருமையாக ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். தொடர்ந்து இது போன்று திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.